ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். நம்ம நேத்திலேந்து இந்த 15 நாளைக்கு ஆண்டாள் நாச்சியார் சாதிச்ச திருப்பாவை அன்வைச்சுன்னு வரும். எல்லா ஆச்சாரியர்களுக்கும் பல்லாண்டு நேத்து பாடினோம். நேத்து என்ன பார்த்தோம்னா, எப்படி மாமுனிகள் ரொம்ப ஆச்சரியமா ஆண்டாள் நாச்சியாரை பத்தியும் திருப்பாவை பத்தியும் சாதிச்சிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் எம்பெருமானார் எப்படி திருப்பாவை ஜீயர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு இல்லையா, அதையும் பார்த்தோம். பார்த்துட்டு தனியன்களோட அர்த்தங்கள் பார்த்தோம். நீலாத்துங்க ஸ்தனகிரி தட்டி எவ்வளோ அழகா நப்பின்னை பிராட்டியே ஆண்டாள் நாச்சியாரா இறங்கியிருக்கா. எதுக்காகனா ஒரு ஜீவாத்மாக்களையும் உஜ்ஜீவிக்கிறதுக்காக வந்திருக்கா. எப்படி வராக பெருமாள் அவகிட்ட சாதிச்சத அவ நம்மளுக்காக ஒரு பிறப்பு எடுத்து எம்பெருமானியை அடைஞ்சா அப்படின்றத பார்த்தோம். அப்புறம் அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு அந்த தனியனையும் பார்த்தோம். சேவிச்சதுக்கு அப்புறம் சூடி கொடுத்த சுடற்கொடிய தொல்பாவை, எப்படி இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். ஆண்டாள் நாச்சியார் எப்பவுமே கிருஷ்ண பெருமானுக்கு சமர்ப்பிக்கிற ஒரு மாலையும் தான் அணிஞ்சுட்டுதான் அவ சமர்ப்பிக்கிறா. அந்த இதையும் பார்த்தோம் நேத்திக்கு. முதல் பாசுரம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் ரொம்ப அழகா கிருஷ்ணானுபவத்துல தான் ஈடுபடுறதுக்கு உதவி பண்ற கோபிகைகள், அப்புறம் எம்பெருமான் எப்படி அவனே உபாயமா உபேயமா இருக்கான் இல்லையா, அந்த எம்பெருமானை அனுபவிக்கிறதுக்கு எப்படி நோன்பு நோற்பணும் அப்படின்னு இதுல அழகா காமிச்சு தரா ஆண்டாள் நாச்சியார். 2வது பாசுரத்துல வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு. சரி, இந்த நோன்பு நோக்க போறோம் நம்ம மார்கழி மாசத்துல. இந்த நோன்புக்கான செய்முறைகள் என்ன, அதை மட்டும் காமிக்காதைக்கு எதை செய்யக்கூடாது மெயினா. இப்போ இந்த மெய்யிட்டு எழுதும் மலரிட்டு நாமொழியும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஏன்னா அது நோன்பு நோக்குற ஒரு ஃபார்மேட். இப்போ ஏகாதேசிக்கு நம்ம ஃபுல்லா நோன்புன்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அது எதனாலன்னா எம்பெருமான் ஈடுபாட்டிலே இருக்கிறதுனால மத்த போக விஷயத்துல மனம் போகக்கூடாது அப்படின்னு இருக்கும். செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்னோதும், தேவையில்லாத விஷயங்களை பேச வேண்டாம். அதுதான் மெயின் இந்த பாசுரத்துக்கே, வையத்து வாழ்வீர்களுக்கே. அது வரைக்கும் நேத்து அனுபவிச்சோம் நம்ம. இன்னைக்கு ரொம்ப அழகான பாசுரம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடுகயல் உகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். அப்படி இருந்திருக்கான் ஸ்ரீவில்லிபுத்தூர் பிருந்தாவனம். பிருந்தாவனத்துல இருப்பவர்கள் தன் கிருஷ்ணானுபவத்துக்கு அனுமதி அளிப்பதால் அவர்கள் அனைவருக்கும் நன்மைகள் விளைய வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் பிரார்த்திக்கிறாளாம் இந்த பாசுரத்துல. என்னன்னாக்க, இப்போ நம்ம இந்த கூட இருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய் அப்படின்னு சாதிக்கிறா இல்லையா, பின்னாடி வருது அது. அப்புறமா எல்லாருக்கும் கிருஷ்ணானுபவம் கிடைக்கணும்னு தான் ஆண்டாள் எப்பவுமே அந்த சிந்தனையில தான் இருப்பாளாம். அதுல நம்ம இங்க என்ன பாக்குறோம், நம்ம இந்த ஷார்ட் சம்மரி நம்ம சாரதி சுவாமி சாதிச்சது. இந்த அதோட கொஞ்சம் பெருசு ஸ்டில் ஷார்ட்டர் இது நம்ம வேல்குடி சுவாமி சாதிச்சது. என்ன சொல்றான், அனைத்து உலகங்களையும் தன் திருவடிகளால் அளந்த திரிவிக்கிரமனை பாட நீராடுவதால் நாம் வாழும் உலகெங்கும் மாதம் 3 முறை மழை பெய்து அதனால் செந்நெல் கதிர்கள் பகவானை போலவே மிக உயரமாக வளர அந்த தேனை பருக வண்டுகள் வர கதிர்களின் நடுவே கயல் மீன்களும் செழிப்போடு வளர்கின்றன. அப்படி பார்த்தா எங்க பாரு பச்சை பசேர்னு இருக்கான், கிருஷ்ணானுபவத்திலேயே இருக்கிறதுனால. நல்ல திடமான பசுக்கள் பாலை நிறைவாக கொடுத்து குடங்களை நிரப்புகின்றன. இவ்வாறு செல்வம் நீங்காமல் நிலைக்கும் அப்படின்னு சாதிக்கிறா இதுல. 4வது பாசுரத்துல ஆழிமழை கண்ணா ஒன்னு நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடார்த்தேரி
ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியந்தோள் உடை பற்பனாவன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்னதிர்ந்து தாழாத சார்ந்தம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் செய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ரொம்ப அழகான பாசுரங்கள். இதுல என்ன சொல்றா, பிருந்தாவனத்தில் இருப்பவர்கள் செழிப்புடன் இருந்து கிருஷ்ணானுபவம் செய்ய மழைக்கு தேவையான பிரக்ஞையை மாதம் 3 முறை என்ன சொல்றது, பிராமணர்களுக்காக, ராஜாவுக்காக, பத்னிகளுக்காக மழை பொழியுமாறு ஒருத்தருக்கு காமிச்சு தரா. இல்ல சுவாபதேசம் ரொம்ப அழகா சாதிச்சிருப்பார் சுவாமி. மழை பொழியுமாறு ஆணையிடுகிறாள் அப்படின்னு சொல்றா. மழைக்கு தெய்வமான வருண பகவானே உலக நன்மைக்காகவும் நாங்கள் நீராடுவதற்காகவும் கடலிலிருந்து அதிகமான நீரை உறிஞ்சி பகவானின் கருநிறத்தை போலேயே நீயும் கருத்து அவரின் சக்கரத்தை போலே மின்னல் வெட்டி சங்கத்தை போலே இடித்து, எல்லாமே பெருமாளோட கம்பாரிசன் பாருங்க எவ்வளவு அழகா. சார்ந்தம் என்னும் வில்லில் இருந்து வரும் அம்பை போல் சரமாறி இந்த பூமியில் சரியான நேரங்களில் மழை பொழிந்திட வேண்டுமாறு கட்டளை இடுகிறேன். அவ கட்டளை எப்படி இட்டாலும் மழை பெய்ய போகுது. ஆனா எவ்வளவு அழகா ஒரு கட்டளை, சரியான நேரங்களில் மழை பொழிந்திட வேண்டுமாறு கட்டளை இடுகிறேன் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் பாவிக்கிறார். அடுத்தது மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை நம்ம நாளைக்கு அன்வைக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக. ஆழ்வார் எம்பெருமானா ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்.